முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போறேன். 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். யாரா நீ? யாரு? என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க? ஊருக்கு ஊரு தெரு எல்லாரும் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க எத்தனை பேர் தான் ஐயான்னு கூப்பிடுறது? தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா. திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். ஏண்டா உன் படிப்பே ஒழுக்கம் இல்ல, இவரு தமிழ் குடி தாங்கி மயிரை புடிங்கி நட்டு நிக்க வச்ச. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா பெரியார் ஐயா தான். உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. கீழே பருப்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பருப்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. பேசும், ஆனா ஒரு கண்டிஷன், தமிழ்ல பேசாது, இங்கிலீஷ்ல தான் பேசும். இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒண்ணு பேசையா கேப்போம். மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. நாடே கிடுகிடுக்க. நாடே கிடுகிடுக்க. நாடே கிடுகிடுக்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. டேய், இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவல புரோக்கர் துள்ள கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கிறேன், சொல்றா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட சாப்பிடுற அண்டங்கிடுகிடுன்னு நடுக போகுது. இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா? போடா புளியங்கோட்டைக்கு போறோம். அப்பவும் விட்டு சோத்தியா நாங்க கேக்குறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. யார் அப்ப விட்டு சொத்தலாம் அபகரிச்சு வச்சுக்கிறேன் நான் திருப்பி கேட்டா? ஐயா ராமமூர்த்தி முதல் காடுவெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ எங்களை கேட்கலாமா? இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய், இது ஒரு மண்டடா, மண்டா. எனக்கு அவமானமா இருக்கு. ஐயோ, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறை வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? ஐயோ, உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எத்தனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? நடத்தி காட்ட போறோம்.
அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. மனசாட்சியில கை வச்சுட்டு பேசிட்டோம். இன்றைக்கு மலிவான அரசியலுக்காக இவங்களுக்கு டெல்லி போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டாவை இங்க தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி உங்களுடைய கட்சி தொண்டர்களை காட்டி நீங்க வந்து பொட்டி வாங்கிட்டு கட்சி நடத்துறீங்களோ அந்த மாதிரிங்கிறதுக்காக நீங்க வந்து இங்க வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. 2022 நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2022 நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்க கிழக்கு தேசிய நோண்ட ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா? இதே இடத்திலிருந்து தமிழகத்திற்கு பல ஏதாவது பேசுப்பா. டே தம்பி ஏதாவது பேசுப்பா. அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இதே இடத்திலிருந்து தமிழகத்திற்கு பல வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏக்கா அப்ப மச்சா மஞ்சமாக்காண்டாக்கா தமிழகத்திற்கு பல தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எதையாச்சும் சொல்லியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுமாப்ல, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. தொடங்கி வைத்து விட்டு 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார்கள். புண்ணாக்கு இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான், கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார்கள். யாரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார்கள். அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. நாம் இன்றைக்கு 75 சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு என்னப்ப 75 ஆண்டுகளாக நடக்காத ஒரு விஷயத்தை இன்று செய்து வரலாற்று நாயகனாக எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. வரலாற்று நாயகனாக ஏண்டா அறிவு கெட்ட நாயே, உன்னை பல்ல உடைச்சா தாண்டா சரியா வருவேன். வரலாற்று நாயகனாக அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன வரலாற்று நாயகனாக அறிவு கெட்ட நாயே நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருமதி முர்மு அவர்களை ஏன் கத்துற? சரி சரி சரி. என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? இந்த வரலாற்று சாதனை தலைவராக போட்டு கொடுக்கறியா? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய தலைவராக இன்று வந்திருக்கிறார்கள். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய தலைவராக இன்று வந்திருக்கிறார்கள். இந்த மடம் சொல்ற கதைய லாஜிக்கே இல்லைனாலும் இவன் நம்புவா, அவன் நம்புறாங்கிறதுக்காக நம்மளும் நம்ப முடியுமா என்ன? இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேன்னு. நான் அவருடைய சிஷியன் தான்டா. அவருடைய துண்டை நான் இப்ப செய்யணும், அவ்வளவுதானே? அத சரிதானா பார்ப்ப. டிரைவர், அந்த கிளவியை மறிச்சு வண்டி நிப்பாட்டு. பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனை. அப்போ நிதி வருது இல்ல? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? திட்டங்கள் வருது இல்ல? எல்லா மாநிலத்திலும் தான் நிதி வருது. எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா உனக்கு? அவன் இவன் என்ற எகத்தால வேண்டாம். ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சினிமா கதை சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? எதுங்க சினிமா கதை? நடிக்காதீங்க. உள்ள சொன்னது பிரேமம் கதை. நம்ம கிட்ட வரி மட்டும் வாங்கி கொள்கிறார்கள். நாங்க சொல்ல முடியுமா? நம்ம சொன்னா என்ன ஆகும்? நாங்க வரி, நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற, நான் ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எப்படி நாட்டை நடத்துவீங்க? அது வர நான் சொல்றேன், கொஞ்ச நாள் சொல்றேன் நான். அவன் ஒரு மென்டல் ஆயிட்டாங்க. எந்த மீடியா நீங்க? இல்ல எந்த மீடியான்னு கேக்குறேன்.